இந்தியாவில இருந்தே வாகனம் இறக்குமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பொலிரோ சிட்டி பிக்கப் வந்து 8.5 அடி வருது. இருக்கிற மஹேந்திரா எல்லாமே பிராண்ட் நியூ தான். 8.5 அடி. முதல் வந்து 8 அடி, இப்ப வர 8.5 அடி. வந்து ஏசி, தனியா ஏசி மட்டும் உள்ள மாடல் இருக்கு. 52,95,000. இப்ப அச்சுக்கு மேல வில்லு தாடு வரைக்கும் லோட் வரியா போட்டுக் கொள்ளலாம். இன்ஜின், கியர் பாக்ஸ் டிஃபரன்ஸ் 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர். ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாடி நாங்கள் யாழ்ப்பாணத்துல வந்து புதிதாக பொலிரோ மஹேந்திரா சிட்டி பிக்கப் வந்து 6 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 5-6 வருஷங்களுக்கு பிறகு வந்து இறக்குமதி ஆகி இருக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியாவில இருந்து நேரடியா வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. யாழ்ப்பாணத்துல தான் விற்பனைக்காக வந்திருக்குது. பிராண்ட் நியூ 0 கிலோமீட்டர் ஓடினபடி பிராண்ட் நியூ. இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத வாகனம் பொலிரோ சிட்டி பிக்கப். இதுவரை காலம் வந்து அதாவது பாத்தீங்கன்னா 2022 இருந்து அசம்பிள் வந்து இருந்தது. இப்ப அதை நிப்பாட்டி இப்ப வந்து கூடுதலாக இறக்குமதி தடையில நின்று இப்ப வந்து புதிய புதிய வாகனங்கள் வந்து வெளிநாடுல இருந்து வந்து கொண்டிருக்கு நேரடியா. அந்த பாத்தீங்கன்னு சொன்னா பொலிரோ சிட்டி பிக்கப் மஹேந்திரா வந்து பிராண்ட் நியூவா வந்து நேரடியா இந்தியாவில இருந்து இறக்குமதி ஆகி இருக்குது. இந்த வாகனம் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு, ஏசி மாடல், நான் ஏசி மாடல், இந்த வாகனம் சம்பந்தமான முற்றுமுழுதான விவரங்கள், இது புக் பண்றா என்ன செய்ய வேணும், இது எந்த இடத்துல சரியா இருக்கு, இந்த ஐடியல் மோட்டர்ஸ் போன் நம்பர், எல்லா விவரங்களையும் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இப்ப சேனலுக்கு முதல்ல வாரீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாங்கள் இந்த வீடியோக்குள்ள போய் இந்த பொலிரோ சிட்டி பிக்கப் முற்றுமுழுதான விவரங்களை பார்த்துட்டு வருவோம். அண்ணா வணக்கம். என்ன மாதிரி இந்த பொது பொலிரோ மஹேந்திரா? வணக்கம். அப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கிறோம். அப்படி இருக்கிறீங்க? ஆமா, காலம். இது உங்கள்ட்ட முந்தி அசம்பிள் என்றது இப்ப நேரடியா இறக்குமதி வந்திருக்க நினைக்கிறேன். ஆமா ஆமா. இப்ப இந்தியாவில இருந்தே வாகனம் இறக்குமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இந்தியாவில இருந்தே நேரடியா வருதா இப்ப இறக்குமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதால நாங்கள் இப்ப எடுத்து சேல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்ப என்ன விஷயம்னா, சில பேர் வந்து ஸ்ரீலங்கா அசம்பிள கூட விரும்புறேன், சில ஆக்கள் வந்து பயப்படுறாங்களா? ஆனா ரெண்டுமே ஒரே வாகனம், ரெண்டும் ஒன்றுதான். ஆனா அந்த சில ஆக்களுக்கு வந்து பீதியை கிளப்பி விடுறாங்க, ஸ்ரீலங்கன் அசம்பிள் வேண்டாங்க, இவ்வளவு காசை கொடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இது நேரடியா இந்தியாவில இருந்தே இறக்குமதி ஆகிறதால எந்த வித பயம் இல்லை. நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு 18 லட்சம் ரூபாய் போனதானே இது. ஆரம்பத்துல 18 லட்சம் ரூபாய். 2020 இறக்குமதி தடை 20 அரசாங்கம் விதிச்சிருந்தது. இப்ப 2005 வருஷத்துக்கு அப்புறம் 2025 இறக்குமதி தடையை நீக்கி இருக்கிறாங்க. இறக்குமதி தடையை இது பொலிரோ சிட்டி பிக்கப் இந்த மாடல நாங்கள் 2022 இருந்து இலங்கையில 2022 இருந்து நீங்க விட்டு வரீங்க. இந்த வாகனத்துல சரியான பேர் என்ன? பொலிரோ சிட்டி பிக்கப் சொல்றோம். பொலிரோ சிட்டி பிக்கப் மஹேந்திரா பொலிரோ சிட்டி பிக்கப். ஐடியல் மோட்டர்ஸ்ன்றது மஹேந்திராக்கான இலங்கைக்கான டிஸ்ட்ரிபியூட்டர். அப்ப இந்த வாகனத்துல வந்து எத்தனை கலர் இருக்கு? முந்தி வந்த வாகனத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? 2019 முதல் வந்து 2019 வந்து பொலிரோ மேக்ஸி ட்ராக்னு சொல்றோம். பொலிரோ மேக்ஸி ட்ராக். அது தட்டு வித்தியாசம் இருக்கு. தட்டு அளவு வந்து முதல் வந்த பொலிரோ வந்து 8 அடி தட்டு வந்தது. இப்ப வர பொலிரோ சிட்டி பிக்கப் வந்து 8.5 அடி வருது. இப்படி இதுல போவோம். இப்படி வேற வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு இதுலயும் பார்ப்போம். அப்ப இதுல நார்மலா என்னென்ன கலர் இருக்கு? இதுல கருப்பு மற்றும் வெள்ளை ரெண்டு கலர். கருப்பும் வெள்ளை கலரும் உங்கள்ட்ட வந்து இருக்கும். இது வந்து பிராண்ட் நியூ தானே? நேரடியா சொல்ல போனா எந்த ஒரு ரீகண்டிஷன் இல்ல, பிராண்ட் நியூ. பிராண்ட் நியூ தான். முதல்ல எங்கள்கிட்ட இருக்கிற மஹேந்திரா எல்லாமே பிராண்ட் நியூ தான். அப்ப பாப்போம். இதே போட்டிருக்கு பொலிரோ சிட்டி பிக்கப் பண்றது பொலிரோ மஹேந்திரா மாதிரி தானே? பொலிரோ தான். பொலிரோ இப்ப வர மாடல் பொலிரோ சிட்டி பிக்கப். பொலிரோ சிட்டி பிக்கப். அப்ப இந்த கட்டு வந்து நான் நினைக்கிறேன் முதல் வந்ததை விட இது கொஞ்சம் நீளம் கூட வந்து அரை அடி நீட்டு கூட. முதல் வந்த 8 அடி, இப்ப வர 8.5 அடி. முதல் வந்தது 8 அடி, இப்ப வர 8.5 அடி. நீளம் கூட வந்து கணக்கு இதுகளை ஏற்றி கொண்டு போகலாம். இது என்னது 1.4 டன் சொல்றது. 1400 கிலோ இதுல போடக்கூடிய புத்தகத்துல அடிக்க வெயிட். பழைய மஹேந்திரா 1200. இதுல எத்தனை வகையான மாடல் இருக்கு? என்ன மாதிரி? 3 மாடல் இருக்குது இதுல. ஓகே. பேசிக் மாடல் வந்து 49,95,000 ரூபாய். இதுல வந்து ஏசி, தனியா ஏசி மட்டும் உள்ள மாடல் இருக்கு 52,95,000. ஏசி, பவர் ஷட்டர், சென்ட்ரல் லாக், பொக்லாம்போட உள்ள மாடல் வந்து இருக்குது 54,75,000. அப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து விலைகள் வந்து வித்தியாசம் வருது. இந்த பாட்டு பாக்ஸ் மாதிரி அது என்ன விஷயம்? ஸ்பீக்கர், இது ஆடியோ செட்டப் இதுல இருக்கு. நம்மள பேசிக் மாடல்லயுமே ஆடியோ செட்டப் பூட்டி தான் வருது. கம்பெனியாலேயே வருது. மஹேந்திரா ஐடியல் மோட்டர்ஸ் இது ஆடியோ செட்டப் போட்டு. இப்ப இதுல வந்து வித்தியாசமான வேற அம்சங்கள் வந்திருக்கு. இது இந்த பிரேக் என்ன மாதிரி? இது ஏபிஎஸ் பிரேக். ஏபிஎஸ் பிரேக்னா முதல் வந்து என்ன பிரேக்?
முதல் வந்து நார்மல் பிரேக் சிஸ்டம், normal brake இப்போ வர ABS. இது வந்து டிஜிட்டல் மீட்டர் புதுசா வருதோ? இது டிஜிட்டல் மீட்டர் தான். ஆமா, டிஜிட்டல் மீட்டர். முந்தி வந்து அந்த மேனுவல் பம்புகள் அதுகள் இல்லையா? அது 2019 பிறகு இல்ல, 2019 பிறகு இல்ல. இது BS4 டெக்னாலஜியில இந்தியால இருந்து வருது. இது நேரடி என்ற இந்தியன் தானோ? நேரடி இந்தியன். அப்ப இந்தியாவில எடுத்த அசம்பிளிகள் அப்படி ஒண்ணும் இல்ல? இல்ல நேரடியா முற்றுமுழுதாவே இந்தியன் இந்தியால இருந்து வருது. மற்ற இந்த வில்லுத்தாடுகளுக்கு என்ன பிளான்? இது வில்லுத்தாடு முதல்ல அந்த மாடல்ல வந்து அச்சுக்கு கீழே வரும், வில்லுத்தாடு கீழே வரும், இது மேல வருது. இப்ப அச்சுக்கு மேல வில்லுத்தாடு வரைக்கும் லோட் படிவா போட்டுக்கொள்ளலாம், லோட் படிவா போடலாம், எந்த ஒரு பாடத்தையுமே ஏற்றி கொண்டு இருக்கலாம். இப்ப அச்சுக்கு கீழே வில்லுத்தாடு வரைக்கும் சொப் கூட இருக்கும், அச்சுக்கு மேல வில்லுத்தாடு வரைக்கும் வெயிட் கூட போட்டுக்கொள்ளலாம். இது கொஞ்சம் நீளமான வாகனமோ இல்லாட்டி அதே அளவு தானோ? இது 8.5 அடி வருது தட்டு நீளம். தட்டு மட்டும் 8 அடி, லிவரேஞ்சர் பின்னுக்கு இருக்கிறேன். அது வளமே போல. அது மற்ற விஷயம் எல்லாம் வந்து வளமே. இது எத்தனை கிலோமீட்டர் வந்து டீசல்கள் இதுகள் பாவிக்குது? இதுண்ட ஃபியூவல் கன்சம்ஷன் வந்து லாங் ட்ரிப் லிட்டர் 15 கிலோமீட்டர் per லிட்டர் வேலை செய்யும். சிட்டிக்குள்ளேனா 13 கிலோமீட்டர். 13. மற்ற விஷயம் வந்து இது இந்த வாரண்டி சிஸ்டங்களுக்கு என்ன மாதிரி போகுது? இப்ப வாரண்டி வரும் இதுக்கு நார்மலா இன்ஜின், கியர் பாக்ஸ், டிஃபரன்ஷியல், இன்ஜின்களே இருக்கா பாப்போம் என்ன மாதிரி சொல்லி. இன்ஜின், கியர் பாக்ஸ், டிஃபரன்ஷியலுக்கு 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர். இன்ஜின், கியர் பாக்ஸ், டிஃபரன்ஷியல் டிஃபரன்ஷியலுக்கு வந்து 3 வருஷம் அல்லது எத்தனை கிலோமீட்டர்? 1 லட்சம் கிலோமீட்டர் அல்லது 1 லட்சம் கிலோமீட்டர். பாடிக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி வரும். பாடிக்கு முற்றுமுழுதா வந்து ஃபுல் வாரண்டி 1 வருஷம். 1 வருஷம் வரும். 1 வருஷம் வரும். உங்களோட ஃப்ரீ சர்வீஸ்கள் அதுல என்ன மாதிரி? ஃப்ரீ சர்வீஸ்ன்றது முதலாவது 5000 கிலோமீட்டர்ல, 5000, ரெண்டாவது 10,000 கிலோமீட்டர், முதல்ல அடுத்து 3வது 20,000 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு வாகனத்தின் பாடி வாஷும் லேபர் சார்ஜும் ஃப்ரீயா இருக்கும். மற்ற ஃபில்டரும் ஆயிலும் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு வர ஃப்ரீ, அதுக்கு பிறகு வர சர்வீஸ் எல்லாம் நாங்க வந்து பே பண்ண வேண்டிய சர்வீஸா இருக்கும். அப்ப உங்களோட வாரண்டி காலங்கள் முடியும் மட்டும் நாங்கள் வந்து உங்களோட ஐடியல் மோட்டார்ஸ்ல ஐடியல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் மஹிந்திரா ஸ்டேஷன்லாம் செய்யும். பொலிரோ சிட்டி பிக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த பொலிரோக்கான சிக்னேச்சர் கிரில்லோட அமைஞ்சிருக்குது. இந்த மஹிந்திராக்கான அக்ரெசிவ் கிரில். ஓகே ஓகே. மற்றது ஃப்ரண்ட் பம்பர் வருது, இது மெட்டல்லே வருது ஃப்ரண்ட் பம்பர், அதனால சேஃப்டி கூடினதா இருக்கும். சேஃப்டி கூட. மற்றது பாடி கலர்லயே உங்களுக்கு வீல் ஆச்சு இருக்கு. வீல் ஆச்சர் வீல் ஆச்சருக்கு இந்த டயருக்கு மேல வர வீல் ஆச்சு இருக்கு தானே, இது பாடி கலர்லயே இருக்கு. அதாவது தனி லுக் வாகனத்துக்கு வடிவ கொடுக்குது மேலுமே. மற்றது இந்த மாடல் வந்து பொலிரோ சிட்டி பிக்கப் சொல்ற மாடல். இப்ப வர்றது ABS சேஃப்டியோட வருது. ABS சேஃப்டி என்றா என்ன மாதிரி? இது ABS ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம். ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. நார்மலா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பிரேக் பண்ணிக்க வாகனம் சறுக்காதான். பிரேக்க ஒரு செகண்டுக்கு ஏதாவது விட்டு விட்டு அதை லொக்காம பிரேக் ஏற்படுறதால வாகனத்துல ஸ்டேரிங்கால திருப்பி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து புக்கிங் செய்துதான் எடுக்க வேணுமா இல்லது என்ன? புக் பண்ணி தான் எடுக்கணும். புக் பண்ணி எடுக்கிறதுனால எவ்வளவு இது அட்வான்ஸ் கட்டக்கலாம்? 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணி எடுக்கணும். டெலிவரி பண்ண 1 மாசம் ஆகும். டெலிவரி பண்றது நீங்க ஃப்ரீ டெலிவரினா இங்க வந்து எடுக்கிறதா? இங்க வந்து எடுக்கிறது. பதிவுகள் நீங்க எல்லாம் செய்து கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி வாகன பதிவு நாங்க எல்லாம் செய்திருக்கோம். வாகன பதிவு என்ன ஃப்ரீயா இல்லாட்டி? இல்ல அதுக்கு இப்ப காசுக்கு வாகனம் எடுக்க 34,000 வரும். லீசிங் அந்த மாதிரி பதிவுக்கு 38,000 வரும். 4,000 ரூபாய் கூட வருது. ரெடி காசுக்கு 4,000 குறைவு, லீஸுக்கு 4,000 கூட. 34,000 38,000. அப்ப இதுல தட்டு தான் இப்ப நாங்க வந்து பார்க்க போன இடம் கூட 8 அடி வந்து 8 அடி வருது. 6 அடி கூட இருக்கு. அகலமும் 5 சமம் அடி. இது வந்து க்ளோசிங் பொடினா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வருமா? க்ளோஸ் பொடி இல்ல, இப்ப கம்பெனில பொடி அடிக்கணும். கம்பெனில பொடி அடிச்சா கம்பெனி க்ளோஸ் பொடி கம்பெனி க்ளோஸ் பொடி ஆரம்பி காட்டி அதோட எக்ஸ்ட்ரா வீடுகள் அதுகள் எல்லாம் பழமையா வாரம். அதுகள்ல வந்து சிக்கல் இல்ல. நார்மலா இப்ப மொத்தமா வந்து 50 லட்சம் என்ன? இந்த 49,95,000. 49,95,000 கிட்டத்தட்ட 50 சொன்னாலும் சரி. பழைய வாகனங்களே இப்ப 35 36 போகுது. DAH அதெல்லாம் 35. புது வாகனம் 46. 40 புது வாகனங்களை கொள்ளன செய்ய உங்களுக்கு வாரண்டி நார்மலா 3 வருஷம் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இல்ல. அது சரி. அதை விட எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் எடுக்க பழைய வாகனம் எடுக்க எப்படி ஓடிச்சது என்ன மாதிரின்னு ஒன்றும் தெரியாது. ஒரு 5-6 லட்சம் கூடினாலும் நாங்கள் ஒரு பிராண்ட் நியூ எடுக்கல. அதுக்கு ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை. உங்களோட ஐடியல் மட்டும் சிங்க மட்டும் தானே? இப்ப ஐடியல் மட்டும் மட்டும் தான் இருக்கும். யாழ்ப்பாணத்துல பிரான்ச் இருக்கு. ஓகே. மன்னார், கிளிநொச்சி,
முல்லைத்தீவு வவுனியால டீல பாயிண்ட்கள் இருக்கு. வவுனியா சாந்திக்குளத்துல இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், டீல பாயிண்ட்கள் இருக்கு. அப்ப இது வந்து நார்மலா வடக்கு மாநிலத்துல எங்க எடுத்தாலும் ஒன்று எல்லா இடங்களையும் தான் எங்கள் மூலமா பதிவு செய்து கொண்டு உங்கள் மூலமா நார்மலா பதிவு செஞ்சால் இப்போ வந்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கட்டினால் செசி நம்பர் வந்தா பிறகு மிச்ச பேமெண்ட் நம்பர் வந்தா பிறகு மிச்ச இதுகள் செய்து கொள்ளலாம். மற்ற வந்து பட்டிக்கு வந்து 1 வருஷம் பட்டிக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி. இப்ப நார்மலா இந்த வாகனத்தை வந்து புக் பண்ணி எடுத்துக்கொண்டு போகலாம். ஆமா ஆமா. இப்ப நார்மலா இந்த வாகனம் வந்து விற்பனை ஆறு என்ன மாதிரி போகுது? எங்களுக்கு விற்பனை வளமையாக பொலிரோன்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த ரோட்ல போனாலும் எங்க நின்றாலும் பொலிரோக்கு ஒரு மார்க்கெட். பொலிரோக்கு மார்க்கெட் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சிங்கிள் கேட்டகரியில பொலிரோன்ற மார்க்கெட் லீடர். பொலிரோன்ற ஒரு மார்க்கெட்டான வாகனம் தானே. இப்போ செகண்ட் ஹேண்ட் ஆயிருங்க, செகண்ட் ஹேண்ட் போய் பார்த்தாலும் அங்க ஃபுல்லா நிக்கிறதும் பொலிரோ தான். இது வந்து ஒரு சரியான பிக்கப் வாகனம். அந்த ஏரியா இப்ப இது சம்பந்தமான வேற வாகனங்கள்ல ஒப்படைக்க இது கொஞ்சம் பிக்கப் கூடின வாகனம்னு சொல்றாங்க. இந்த பாவிச்சு அனுபவம் உள்ள கம்பெனி இருக்கிறபடியா உங்களுக்கு பார்ட்ஸ்கள் சர்வீஸ் சம்பந்தமான பார்ட்ஸ் எல்லாம் இங்க ஐடியல் மோட்டார்ஸ்லயே எல்லா பார்ட்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எந்த ஒரு பார்ட்ஸுக்கு வந்து சிக்கல் இல்ல. அப்ப ஜெனியூன் பார்ட்ஸே இங்க வந்து ஜெனியூன் பார்ட்ஸ் மஹிந்திரா ஐடியல் பார்ட்ஸ் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்ப ஏசி மாடலும் சில ஆக்கள் வந்து விரும்புறவதானே. அப்ப இது வாகனம் நார்மலா வரைக்கும் இப்படிதான் பேசிக் மாடல்ல வரும் 4995 அப்புறம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறது. 5495 50% வரைக்கும் 5475 ஃபுல் ஆப்ஷன் பவர் செட் பவர் எல்லா விஷயம் வரும். அப்ப இந்த ஐடியல் மோட்டார்ஸ் என்ன கூட இது? ஆமா, ஐடியல் மோட்டார்ஸ் மகேந்திராண்ட ஐடியல் மோட்டார்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துல ஒன்று தானே இருக்கு. பிரான்ச் ஒன்று தான் இருக்குது. டீல பாயிண்ட்கள் இருக்கு. டீல பாயிண்ட்கள் இருக்கு. அப்ப நேரடியா புக் பண்ணனா இங்க வேற வேணும். ஆமாம், நார்மலா வெளி மாவட்டத்துல உள்ள ஆட்கள் வந்து புக் பண்ணலாம். எங்கட டீலர் மூலமா புக் பண்ணலாம், தொலைபேசி மூலமா புக் பண்ணலாம். போன் நம்பர் நான் உங்களுக்கு இதுல தாரேன். இந்த ஐடியல் மோட்டார்ஸ் ஐடியல் மோட்டார்ஸ் போன் நம்பர் இதான். ஏஜி அண்ணனி சாயில நீங்கள் யாருக்கும் எடுத்துக்கொள்ளலாம். இதுல வந்து 2 நம்பர் இருக்கு. யாரோடையும் எடுத்து காய்ச்சிட்டு நேரடியா வந்து புக் பண்ணலாம். புக்கிங் ஆன்லைன் மேலேயும் செய்யுங்களா? ஆன்லைன்லயே புக் பண்ணலாம். ஆன்லைன்லயே புக் பண்ணலாம். சிலாக்கள் வந்து இந்த வேற கஷ்டம் ஆன்லைன் ஐடியல் மோட்டார்ஸ் அக்கவுண்ட்க்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஆன்லைன்ல தான். காசுகளையும் வெளியில கொண்டு தெரிய பயமாக்கிறாங்க, ஆளு வேலை வாக்குறாங்க. அப்ப ஆன்லைன் சிஸ்டம். அப்ப இந்த ஐடியல் மோட்டார்ஸ்ல சரியான இடம் வந்து இது வந்து வேம்படி சந்தி. ஆமாம், வேம்படி சந்தி. அதாவது குறிப்பா சொல்ல போனா டொமினோஸ், பர்கர் கிங் அதுகளுக்கு முன்னுக்கு தான் இந்த ஐடியல் மோட்டார்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து போன் நம்பர் தந்துருக்கோம். ஓகே அண்ணா, இந்த பொலிரோ சிட்டி பிக்கப் சம்பந்தமான முற்றுமுழுதான விவரங்களை தந்திருக்கிறீர்கள். மேலதிகமான விவரங்களுக்கும் கூட போன் நம்பரை கொடுத்து விடுறேன். நேரடியாக காத்துக்கொள்ளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி.